மனுஷன் என்னடா யார் இவர பெரிய மனுஷன் இந்த செட்லயே 1 நம்பர் சில்ற என்னோட சில்ற யாரா நீ என்னோட சில்ற என்ன சில்ற கேடு கட்ட சொல்ற இதோட ஐயோ நான் என்ன செய்வேன் காளி உன்னை என்னாருல கூப்பிட்டா எப்போ வந்திருக்கிற இப்ப வந்திருக்கிற ஏ காளி அதான் வந்துருச்சே பலி கொடுக்க இழுத்து செல்கிறது போல் தெரிகிறது யாருக்கு போய் போய் தாயே ஐயா அருள் விட ஐயா ஜெய் ஜக்கமா ஜெய் ஜக்கமா எந்திரி 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 ஐயா ஆங்கார தோடாத ஆங்கார தோடாத 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 பாவம் அதேதான் எந்திரியா எந்திரி எந்திரி இப்படின்னா எப்படியோ போனா என்ன பண்றது வந்து எதுவும் சொல்லாத உட்காந்துருக்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாயா கிளம்பு கிடாக்குது கையை பிடிச்சதான் எதுங்குது ஆயா எதுவும் சொல்லாதாமா ஆமா மௌன விரதம் மௌன விரதம் இருக்கிறது காசு அந்த நாரதன் சொன்ன பிரகாரமா காளி பேர் பேர் சொல்லிச்சு வெள்ளையம்மா அதனால நாரதன் வருத்த பிரகாரமாக சென்று காளி எடுத்தே வரும் அதனாலே நாரதன் சொல் பிரகாரமாக காளி இடத்தில் வருவாங்க போலாம் என்று போனால் அந்த காளியாகப்பட்டவர்கள் பலி கேட்கிறார் எப்படி 100 மன்னர்களை உனக்கு இருப்பது 101 சிரம் 101 சிரத்திற்கு 101 பலி கொடுக்கணும் ஒரே குலத்தில் சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்பேற்பட்டவர்களை அழைத்து வந்து பலி கொடுத்தால் மட்டுமே கேட்கின்ற வார்த்தை நான் எங்க பாருங்க ஐயோ கன்னிமார் வேட்டைக்கு போகும் வந்துரும் பொசுக்கு ஒரே போட்டு போயிடும் அதனாலே இந்த ஐடியா கொடுத்து நாரன் தானே ஆமா அவனையே போட்டு இப்ப மிதிக்கிறப்ப அதே நாரனா டேய் அசுரனுக்கு அழகு ஏன் இப்படி கோபம் ஆமா வரத்தை பெற்று விட்டீர்களா
போடா பைத்தியக்காரன். ஏன் நீ சொன்ன பிரகாரமாக காளி இடத்திலே வரவாங்களா என்று போனால் சரி, அந்த காளி கூலி கேட்கிறான். காளி கூலி கேக்குதா? ஆமா. என்ன கேட்டால்? உனக்கு இருப்பது 101 சிரம். சிரம். அந்த 101 சிரத்திற்கு 101 மன்னர்கள் ஒரே குலத்தில் சேர்ந்தவர்கள், முடிதாங்கிய மன்னர்களாக இருக்கணும். அப்பேற்பட்டவர்களை கொண்டு வந்து பலி கொடுத்தால் மட்டுமே நீ கேட்கின்ற வரத்தை நான் தருவேன் என்று காளி கூறிவிட்டார். ஐயோ, அப்படி இல்லை என்றால் நான் கேட்ட பிரகாரமாக எனக்கு பலி கொடுக்கவில்லை என்றால் சரி, உன்னையே பலி எடுப்பேன் என்று சொல்லிவிட்டாரா தாயே? சொன்னால் பலியாயவாக அந்த காளிக்கு பலி கொடுக்காவிட்டால் என்னையே அவள் பலியாக எடுப்பான். அப்படி என்றால் என்ன செய்வது? 56 தேசம் தான் இருக்கிறது. 56 தேசத்திற்கு போய் பார்த்தாலும் ஒரு குலத்திலே பிறந்தவர்கள் இருக்க முடியாது. எப்படி என்ன செய்வது? 101 மன்னர்கள், மணிமகுடம் தரித்த மன்னர்களை எங்கே சென்று செல்வது? யாருக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? சாப்பிடலாம் தெரியும். தெரியாது. என்ன பண்றது? பன்னாடு தலையா சம்பாதிச்சு போன ஆளுக்கு வர சாப்பிட தெரியும். ஒரு மடப்பா அதனால இதற்கு காரணம் நீதானே. இதற்கு வழி சொன்ன இல்ல? ஆமா, இதற்கு வழி நீதான் காட்டு. 101 மன்னர்களுக்கு உண்டான வழி நீங்க கேட்ட நியாயம்தான். இதுக்கு வழி சொன்ன இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். அசுரமைந்தே கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நான் கண்ணால் கண்டுபிடித்து வந்தேன். என்ன 101 மன்னர்கள் இருப்பதை என் கண்ணால் இப்பொழுதுதான் கண்டுபிடித்து வந்தேனப்பா. 101 மன்னர்களை கண்ணால் கண்டுவிட்டு வந்தாய். ஆமாம். எங்கே? உங்களுடைய கானகம் இருக்கிற வடகோடி கானகம். அந்த வடகோடி கானகத்திலே அத்திபுரத்து வேந்தர்கள் 101 மன்னர்கள் அண்ணன் தம்பிமார்கள் அவங்க அனைவருமே வேட்டையாடி விட்டு அங்கே கூடாரம் அமைத்து அங்கே வேட்டையாடி விட்டு இளைப்பாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இப்பொழுது அப்படி அதுவும் மணிமகுடம் தாங்கிய மன்னர்கள், இளவரசர்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இப்பொழுது சென்றால் மீன் குஞ்சு அரிப்பதை போல அரித்து வந்து அவர்களை காளி கோயிலுக்கு வெட்டி கடவுளை கொடுத்து விட்டு நீங்கள் காளி இடத்துல கேட்ட வரத்தை பெற்று நீங்களே உலகத்தில் சாகாவரத்தில் பெறலாம். அப்படியா? ஆமா, சரிதானே? சரியான யோசனை. இருக்கிற 4 பேருக்கு அங்கே ஒரு குசல நாடகம். நீ வந்தாலே நான் வந்தாலே அங்கங்க கலகம் நடக்கும் போல் தெரியும். அதனால இப்பொழுதே நீ சூரிய பிரகாரமாக சென்று அவர்களை நான் பிடித்து வந்து சுக்லாதேவி மைந்தன் சூரியன் முதலாக என்பதாக பலியிட்டு நான் வரத்தை பெறுகிறேன். ஆமாம், ஆகாத வரம் வேகாத உரம் அழியாத சின்ன வாங்காத உள்ள கோபம் நித்துவ தத்துவ மறுத்து பெற்று விட்டால் உங்களை நிச்சயமாக நான் மேலே அனுப்புவது உறுதி. மந்திர பதவிக்கு தானே ஆசைப்பட்டது. அப்படி சொல். அப்படித்தான் இருக்கிறது. என்றால் மேலுதான் இருக்கிறார், மேலேதான் இருக்கிறார்கள். கீழே 7 உலகம், மேலே 7 உலகம். 7 உலகத்துக்கு அதிபதி அவன் தான். அப்படி சொல். மேலே உங்களை நான் அனுப்புவது உறுதி. அதற்காகத்தான் சொல்றேன். இருக்கட்டும், நான் இப்பொழுது சென்று போகலாம். அப்படியே தூங்கிட்டே இருக்கிறப்ப அப்படியே இந்த விசிறு வலையை போட்டு அப்படியே ஒரே அடியே அடிச்சு விடுவோம். மீன் குஞ்சரிப்பது போல அப்படியே அடிச்சு போடணுங்க. ஆமா, சத்தம் போடக்கூடாது. சத்தம் போடக்கூடாது. நல்லா போடுறோம். சத்தம் போட யாரும் கட்ட காவோது. நீ கம்மிப்பா பேசக்கூடாது. நான் பேசிட்டு இருக்கேன்.
பெரிய மனுஷன் என்னடா ஏத்து யார் இவரா பெரிய மனுஷன் இந்த செட்லயே 1 நம்பர் சில்லற என்னோட சில்லற யாரா நீ என்னோட சில்லற என்ன சில்லற கேடு கட்ட சொல்ற இதோட சில்லற பையன் ஏன்னா உங்களுக்கு வித்தியாசம் இல்ல இல்லையா